வேலை பார்த்துக்கிட்டே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இன்னைக்கு வந்து நாள் வந்து 74. 2025 முடிய போகுதுங்க. 2026 வரப்போகுது. நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் எடுப்பீங்க. எல்லாரும் எடுப்போம். ஆனால் அதை ஃபாலோ தான் பண்ண மாட்டோம். ஸோ நானும் அதே கேட்டகரி தான். 2026லயாச்சும் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திக்கணும். எனக்கு வந்து நான் வந்து மார்னிங் பர்சன் தான். எனக்கு காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திக்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் என்ன எந்திக்க தான் முடியாது. ஏன்னா நைட் ஏதாச்சும் ஒரு படத்தை போட்டு பார்த்துட்டு தான் தூங்குறேன்னா அதனால் எந்திக்க முடியல. ஸோ இனி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்னு. வழக்கம் போல் புதுசாக எதுவுமே படிக்க மாட்டேங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேக்ஸ் இருக்குது, ஜிகே இருக்குது, அதெல்லாம் படிக்கவே மாட்டேங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுவும் படிக்க பார்க்கணும். இது எல்லாமே சோம்பேறித்தனத்தினால தான். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்பலாம் ஒர்க் இருக்காதுங்க. ஓப்பனாக சொல்ல போனால் ஒர்க் இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் முடிச்சிருவேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு மற்ற டைமில் சும்மா தான் இருப்பேன். வேறு ஏதாச்சும் ஜாப் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பேன். பட் இனிமேல் கொஞ்சம் சின்சியராக இருக்கணும் எக்ஸாம்ஸில். எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி படித்தோம்னா கண்டிப்பாக எக்ஸாம்லலாம் நம்ம வந்து உள்ளெல்லாம் போய்க்க முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மணி நேரம் 11 மணி நேரமே பத்தாது அப்படிங்காங்க. எனக்கு இருக்கதே 3 மணி நேரம். அதில் 1 மணி நேரம் தான் படிக்கிறேன். அப்புறம் எப்படி நான் உள்ளே போக முடியும்? பட் நீங்கள் படித்தா நல்லா படிங்க. 2026 வந்து நல்ல ரெசல்யூஷன் எடுங்க. எடுக்கிறது மேட்டர் இல்லை. அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம்னா அது பெரிய விஷயம் தான். பார்க்கலாம். நீங்கள் படித்தா நல்லா படிங்க.